சீசி நூடுல்ஸ் வாங்க பார்க்கலாம். ஜோட மழை பெய்யும் போது இதை சாப்பிட்டு பாருங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 மேகி எடுத்துக்கோங்க. மேகி மசாலா 2 பேக்கெட் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் ஹீட் ஆனதும் அதில் 5 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு வெங்காயமும் 2 பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயமும் பச்சை மிளகாவும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு சின்ன டீஸ்பூனில் கரம் மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஒரு 2 நிமிஷம் வதங்கிய பிறகு நம்ம 2 மேகி எடுத்திருக்கோம், அதனால் 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க 2 பேக்கெட் மேகி மசாலா அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 2 பீஸ் மேகியை 4 உடைச்சி வச்சுருக்கேன், அதை இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. ஒரு பிளேட் எடுத்து மூடி வச்சுருங்க. 1 நிமிஷம் கழித்து நம்ம பிளேட்டை திறந்து பார்க்கணும். இப்போது மேகி ஓரளவுக்கு வெந்திருக்கு. மறுபடியும் கொஞ்சம் கலந்து விடுங்க. மறுபடியும் ஒரு பிளேட் எடுத்து 1 நிமிஷம் மூடி வைங்க. நம்ம இப்போ ஃப்ளேமை ஸ்லோவில் வச்சுக்கணும். 1 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோன்னா நமக்கு மேகி ஃபுல்லாக வெந்திருக்கும். நல்லா நூடுல்ஸ் வெந்த பிறகு நம்ம துருவி எடுத்து வச்சுருக்க மொசரல்லா சீஸை ஆட் பண்ணணும். மொசரல்லா சீஸ் தான் நூடுல்ஸ்க்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கடையில் கிடைக்கிற சீஸ் ஷீட் ஆட் பண்ணோன்னா நமக்கு சீஸ் ஒரே இடத்துல நின்றுடும். அதனால் சீஸை துருவி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு வேணும்னா இன்னும் சீஸும் இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா சீஸும் நூடுல்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ நமக்கு சூப்பரான சீஸி நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஜோராக மழை பெய்யும் போது நம்ம சுட 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 சீஸி நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த சீஸி நூடுல்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பை.